எடப்பாடிக்கு ஆதரவு தரும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியிலே அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த நிலைமைக்கு தள்ளப்படும் என நான் ஒரு நாளும் கனவில் கூட நினைத்து பார்த்தது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்பது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவி 3ஆம் இடத்திற்கு போனது பிரச்சனை என்பது கிடையாது. ஆனால் அதிமுக தற்போது பல துண்டுகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலே பொறுப்பேற்ற பின்பு அதிமுகவிலே வெற்றி என்பது பதிவு செய்யாவிட்டாலுமே அதிமுக இதுவரைக்கும் ஒரு கட்டுக்கோப்புடன் அடுத்த கட்ட நகர்வை நோக்கித்தான் போய்கொண்டு தவிர மற்றபடி எந்த இடத்திலுமே ஏற்ற இறக்கங்கள் அதாவது பின்னோக்கி என்பது அதிமுக எடுத்து செல்லப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக 2 துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிதான் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய வெற்றி வேட்பாளர்கள் மொத்தம் 47 பேர். இந்த 47 பேரிலே வெறும் 17 நபர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்களாம். மீதம் இருக்கக்கூடிய 30 பேர் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பதவியில் இருந்து இறக்க வேண்டும், அதாவது அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எடப்பாடியை பதவி விலகச் சொல்ல வேண்டும். எடப்பாடியை பதவி விலக்கிவிட்டு அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகத்தையோ உட்கார வைக்க வேண்டும் என சிவி சண்முகம் தற்சமயம் முடிவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் தான் அதிமுக 2 துண்டுகளாக உடைந்து கிடக்கப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சிவி சண்முகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததுதான் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அதன் காரணமாகத்தான் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஆதரவு மட்டும் கிடைத்திருக்கிறது. ஆனால் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 30 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்ய போகிறார்? அதாவது சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இல்ல, கிடையாது, எஸ்பி வேலுமணியை தான் நியமிக்க வேண்டும் என அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப அவர்களுக்கு 30 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறது. அப்படி 30 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையிலும் அவருடைய பதவியை பறிப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக தற்சமயம் எடப்பாடியா எஸ்பி வேலுமணியா அல்லது சிபி சண்முகமா என்ற நிலைமையிலே இடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி அதிமுக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் தான் லாபமாக இருக்குமே தவிர அதிமுகவிற்கு ஒரு காலமும் லாபமாகவோ அதாவது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக ஒற்றுமையுடன் செயல்பட்டால் வருகின்ற அடுத்து வரக்கூடிய தேர்தலாவது அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது தமிழக மக்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் பிளவு என்பது ஏற்படாமல் இருப்பதற்குத்தான் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் யோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதே போல உங்களுடைய கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.